எங்களுடைய இதுதான் உண்மையும் கூட. எந்த விஷயம் எடுத்துட்டாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நாம சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு. நம்ம தப்பே பண்ணிட்டாலும் அந்த விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போது ரொம்ப தாழ்விதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லும் போது யாரா இருந்தாலும் அதை எடுத்துட்டு அந்த நேரத்துல மன்னிச்சு அந்த விஷயம் அந்த நேரத்துல முடிஞ்சு போயிடும். நாம ஒரு பொய்ய அந்த விஷயத்த நம்ம மறைக்க ஆரம்பிக்கும் போதுதான் அதை மறைக்க அடுத்தது இன்னொரு பொய், அதை மறைக்க அதுக்கு அடுத்தது, அந்த மாதிரி பொய் வளர்ந்துகிட்டே போவோம் அந்த இடத்துல. ஆனா நம்ம எந்த விஷயம் பண்ணிட்டாலும் அந்த நேரத்திலே நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம உண்மையை சொல்லும் போது அந்த நேரத்திலேயே அந்த விஷயம் முடிஞ்சு போகுது. இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க பேசுறது ஒரு தப்பு இருக்கு, அதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள டீக்ரெடிட் பண்ணிக்கலாம். புரியுதுல்ல? அப்ப நீங்க உங்க பாயிண்ட் அவுட் சொல்லுங்க. பொய் பேச வேணாம்னு சொல்ல கிடையாது யாருமே. அதாவது பொய்மை எடுத்து வாய்மை எடுத்துன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம சமாளிக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. சமாளிக்கிறதுனா என்ன? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சமாளிக்கிறதுன்னு சொல்றாங்க. சமாளிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்ன? சமாளிக்கிறதுனா அதை அந்த பிரச்சனையில இருந்து நழுவி போறதுன்னு அர்த்தம். அதை ஒரு பொய் சொல்லியோ காப்பாற்றணும்னு அர்த்தம் கிடையாது. அதனால சமாளிக்கணும்ன்றது மீனிங் நான் சமாளிக்கணும் அந்த மீன் சொல்லவே இல்லை. இந்த விஷயத்துல நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறத தான் நான் சமாளிக்கிறதுன்னு சொல்லுவேன். அதுதான் அந்த இடத்துல அந்த பிரச்சனை எந்த விஷயத்த நம்ம மறைக்கிறோமோ அந்த விஷயம் கடைசியில என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வரதான் செய்யும். அததான் நான் சமாளிபிகேஷனா அந்த இடத்துலயே அதை முடிச்சிடணும். உண்மையை சொல்லி பிரச்சனைகள் வரதான் சமாளிக்கிறதுன்னு போது அந்த இடத்துல பொய் பேசுறது இல்ல ஒரு பொய்ய ரெக்டிஃபை பண்ண ரெண்டு வழி இருக்கு. ஒரு பொய் சொல்லிட்டோம், அதை ரெக்டிஃபை பண்ண ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு எக்ஸெப்ட் பண்ணிருக்கு, இது தெரியாம சொல்லிட்டேன், இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு கவர் அப் பண்ணது. கவர் அப் பண்ணது இன்னும் ரெண்டு வரை இருக்கு. ஒண்ணு அதாவது அது வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வெளியே வரலன்னா எஸ்கேப் ஆயிடுறது. வெளியே வந்ததுன்னா இன்னொரு பொய் சொல்லி அதை மறைக்கிறது. ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் ஆகும். அப்போ அதுதான் டூப்ளிகேஷன். நம்ம எப்படியோ பொய் சொல்லும்போது கிரியேட்டிங் அனதர் டூப்ளிகேட். அப்போ பொய் சொல்லிட்டு போக என்ன அது ரெண்டு நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அதாவது ரெண்டு ரியாலிட்டியை உருவாக்கணும். இப்போ நம்ம நானே ஒரு நேரம் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு நேரம் முறை கிரியேட் பண்ணணும், 2 பர்சன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட பேசுறீங்களா இல்லை இன்னொரு பர்சன் நான் கிரியேட் பண்ணுறேன், அவரை நம்பி பேசுறீங்களா, குழப்பம் புரியுதா? அதனால பொய் சொல்லிட்டோம், அதை சமாளிக்கிறது எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேற இன்னொரு பொய் சொல்லிட்டோம்னா சமாளிக்கணும். நீங்கள் குடும்பத்தில் உண்மையா இருக்க முடியாது குடும்பத்துல எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போ யாருமே கிடையாது. ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கும்போது 10 பேரையும் சமாளிக்கிறது எப்படின்னா இவங்க கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் சமாளிக்கிறது. பொய் அந்த இடத்துல இவங்க பிரச்சனை வரும், பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த சூழ்நிலை குடும்பத்துல பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா அந்த இடத்துல பொய் ஒரு அவசியமான ஒரு அப்போ குடும்பம்ன்றதுனால அன்பை பேஸ் பண்ணி உருவானது ஒரு இடம்.
ஏமாத்துதல் போய் இருக்கக்கூடாது. அது உண்மையான அன்பாகும். நீங்க என்ன சொல்றீங்க, குடும்பத்தை வந்து போய் சொல்லி சமாளித்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும். நீங்க சொல்றீங்க அதான் சமாளிக்கதான் சொல்றீங்க. சமாளிக்கிறது தான் இன்னொரு நான் சொன்ன பொய். அது சமாளிக்கிறது தான் பொய்ன்னு சொல்றேன். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த பாயிண்ட் எனக்கு தெரியும் அது என்னன்ட்டு. நீங்க வந்து வேற மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா நீங்க சொல்றது பிரகாரம் தான் நான் பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்க, குடும்பத்துல பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், குடும்பம்னாலே வந்து அன்பா பேஸ் பண்ணி உருவாடும். அப்போ நீங்க சொல்றது ஏற்றுக்க முடியாது. நான் போய் சொல்லி தான் ஆவாடினா வந்து அப்போ குடும்பம் அதுக்கப்புறம் வந்து உண்மையை அதுக்கப்புறம் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போய் சொல்லி அந்த வந்து அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது தான். நீங்க சொல்ற சொல்லிடுங்க, அவங்களுக்கு நீங்க பாயிண்ட் எடுத்து கொடுங்க. ஆமா அவங்களுக்கு பதிலா நீங்க பேசுங்க. சரி நான் வணக்கம். இப்போ பொய் பேசாம வாழ்க்கை இருக்க முடியாது சொல்றாங்க. ஓகே, அதை வந்து அவங்களுடைய தரப்பு. எங்க தரப்பு நான் என்னன்னா, பொதுவாக என்னோட ஆஃபீஸ் நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பயிர்ந்துருக்கேன். 2 ப்ராஜெக்ட், 2மே அமெரிக்கன் ப்ராஜெக்ட். ஒருத்தர் வந்து பொய் சொல்லாமல் ரொம்ப சின்சியராக இருப்பார். ஒருத்தர் இது மாதிரி தற்கா பிடிச்சி ப்ரொமோஷன் வாங்கி போகிறது ஒரு பக்கம். 2 பேரும் ப்ராஜெக்ட் வருது. எம்டி கேட்குறாரு, முக்கியமான ப்ராஜெக்ட் எல்லாம் தோற்றானுக்கு. ஒருத்தர் வந்து கேட்கறது வந்து ஒரு டுபால் கேட்கறாரு. அவர் வந்து முடிச்சுட்டு முடிக்கல. ஆக்சுவலா ஏதோ முடிச்சுட்டு இப்போ அந்த டைமுக்கு ஏதோ டாக்குமெண்ட் போட்டு மெயில் பண்ணுறாரு. டாக்குமெண்ட் போகுது, கொட்டேஷன் போகுது, செலக்ட் ஆகுதுன்னா அந்த டைமுக்கு அது ஓகே பண்ணிட்டாங்க. அந்த யூஎஸ்சி ப்ராஜெக்ட் உண்மை என்ன சொல்லிட்டாரு, இல்லை சார் போச்சு, இந்த டைம் எனக்கு வந்து பத்தலை, இன்னும் டைம் கொடுங்க, நான் முடிக்கல. நான் ஒன்னே எப்படி கேட்டார், இந்த டைம் முடிச்சாலும் சொன்ன ஏன் முடியல? ஏன்னா அப்புறம் வந்து பொய் சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டாரு. அது வந்து அந்த டைம்ல ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேலேஷன் போகும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்புறம் போகும்போது ரிஜெக்ட் ஆகும். இப்போ அதுக்கடுத்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ணிட்டு டைம் கேட்டு உண்மையை சொல்லி பண்ண பாருங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சு, செகண்ட் வேலேஷன் ஓகே ஆயிடுச்சு. கடைசியில் எம்டிக்கு இந்த பொய் சொன்னவருடைய டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ண லாஸ். ஆனா இவரு உண்மை சொன்னதால இப்போ பார்த்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வாங்கி அப்போ ப்ராஃபிட்டுக்கு வழி வந்து போய் சொல்லாது. கடைசியா போய் சொல்லாத சொன்னதான் இப்போ உண்மையை நினைச்சு தவிர தற்சமயம் போய் சொன்னது அது கடைசியில் எங்க இருந்தாலும் பாதிக்குது பாருங்க. சின்ன விஷயம் ஃபேமிலியே என் ஒய்ஃப் நான் போய் சொல்லுவேன். என்ன போய் சொன்னா போறேன், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு போறேன், இதை பார்த்து இடம் பண்ணுறேன், தெரியாம வந்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த டைம்ல வந்து சாப்பிட்டோன்னு உண்மை சொல்லிட்டா தப்பிச்சேன். உண்மை சொல்லாம வந்தா காலைல பிரச்சனை அதிகமாக தான். அப்போ உண்மைக்குன்றது கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா உண்மைக்கு என்னைக்குமே வேல்யூ உண்டு, பொய்க்கு வந்து வேல்யூ கிடையாது. நம்ம இப்போ பேசலாம், மேலே சொன்னாங்க நம்ம குடும்பத்துல பொய் தான் சொல்லி சமாளிக்கணும். பொய் தான் சமாளிக்க கிடையாது. என் பசங்களே தப்பு பண்றாங்க, 2 பேரும் கூப்பிட்டு கரெக்டுப்பா நீ பண்றது கரெக்டுப்பா சரிப்பா இப்படிதான் சொல்லி சமாளிக்கணும்னா நம்ம பிள்ளை சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் தப்புன்றான். இப்ப நம்ம சொல்றபடியே ஒரு பொய்யை வந்து சொன்னாதான் வாழ்க்கையில வாழ முடியும்னா நம்ம பிள்ளைங்க சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்றோம், பொய் சொல்லக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, போகக்கூடாது நம்ம சொல்லும் போது நம்ம பொய் சொல்லிதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்றது எனக்கு அத்தியாவசியம் கிடையாது. உண்மையாவே உண்மைக்கு என்னைக்குமே வந்து உண்மைதான் ஜெயிக்கும், பொய் தோக்கும். இது என்னுடைய தோற்றம். போயிட்டு இருந்தது. அதாவது பூரா வந்து ஹோல்ஸ் வாங்கினாரன் நம்பி வாங்கணும். அது சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆர்ட் பண்ண மிஸ்டேக் எமிஷன் நாம்ஸை வந்து நம்ம காசு கொடுத்து எமிஷன் நாம்ஸை வந்து ரிப்போர்ட் போகும்போது மாற்றி விட்டோம். நல்லா போயிட்டு இருந்தது. நல்லா எமிஷன் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு வந்துச்சு. ஹோல்ஸ் வாங்கிட்டாருன்னா அமெரிக்கா எவ்வளோ என்ன முடிக்கும் ஜெர்மனியில் அந்த ஒரு ஆள் பண்ண தப்பு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வந்து கண்டுபிடிச்ச பிறகு அவன் சூ பண்ணி இப்போ ஹோல்சேல் வந்துட்டாரு. வேர்ல்டு வைடு வந்து மார்க்கெட்டு காரணம் உண்மையாக இருந்து இவ்வளோதான் எமிஷன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். அதனால் ஒருத்தர் சொல்கிற பொய் ஒருத்தர் சொல்கிற ஏமாற்றலாம் வந்து தலைகீழாகவே மாறுறதுக்கு
நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும்னு கடவுளை நம்பிக்கிறேன். வந்து பொய் பேசணும்னு சொன்னா நாங்க உடனே ஒரு கொலை பண்ணிட்டோ இல்ல இது பண்ணிட்டோ அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹர்ட் பண்ணாம அந்த பொய்யால அவங்களுக்கு ஒரு நல்லதுன்னா அதை சொல்லலாம் அப்படின்றது தான் நாங்க எங்களோட வாதம். அது இப்போ ஒரு வெளியில போயிடுறோம், இப்போ வீட்டுல போன் பண்றாங்க எவ்வளவு நேரம் ஆகும், இதோ ஒரு 5 நிமிஷம் இல்லை, நாங்க அங்க மெயின்ல தான் இருப்போம், ஆனா உள்ள வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும், 5 நிமிஷம் அதை வந்துடுறல. இப்போ இதெல்லாம் வந்துட்டு பொய்யில அது அந்த நேரத்துக்கு இப்போ இல்ல நாங்க கரெக்டா 21 நிமிஷம் ஆகும் அப்படின்னா போன்ல என்ன வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து அந்த நேரத்துல எல்லாரும் சொல்றது தானே, அதை தான் நாங்க சொல்றோம். இல்ல அப்படி கிடையாது. நீங்க 5 நிமிஷம் ஆனாலும் 5 நிமிஷத்துக்கு மேல அவங்ககிட்ட சொல்லி கொடுங்க. அடுத்த வாரம் அவங்ககிட்ட சொல்லி வைங்க. நான் பாயிண்ட் பேசுறேன். அதனால வந்து இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தாம இப்ப நம்ம சொல்ற ஒரு பொய்னா ஒரு 4 பேர் நல்லதுன்னா பொய் சொல்லான்னு படத்திலே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து என்ன சொல்லிருக்காங்க, 4 பேருக்கு நல்லது ஆகுதுன்னா பொய் சொல்லலாம். படத்துல சொல்லியிருக்காங்க சார், படத்துல சொல்லியிருக்காங்க சார். படத்துல சொன்னா எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, ஒரு பழமொழி தான், ஒரு 1000 பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணலாம். 1000 பொய் அது பழமொழி தப்பு. 1000 பொய் அது இப்ப அந்த மாதிரி மாறி வந்துருச்சு. இப்ப அது மறுபடியும் இப்படி வந்துருச்சு. ஆனா வந்து குடும்பங்கள் பெரியதுக்கு காரணமே இந்த 1000 பொய்கள்ல ஒரு பொய். அதெல்லாம் வந்து நான் சொல்லி ஆனா நிறைய கல்யாணம் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன இது சொன்னா அது நடந்துரும் இல்லைங்களா? அதனாலதான் அதை தான் நாங்க இது பண்றோம். சின்ன சின்ன ஒரு விஷயம் தான், அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு அவங்கள கோவப்படுத்தாமையோ அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை இது பண்றதுக்காக தான் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க பேசுவோம். மற்றபடி பெரிய பெரிய தப்பு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து சொல்றது வந்து கன்வின்சிங்கா சொல்லணும். ஜெனரலா வந்து நீங்க சொல்லிடுறீங்க, ஆனா கன்வின்சிங் ஆதாரத்தோட நீங்க சொல்லணும். ஆனா அது ஒரு வழி இருக்கு. நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் சொல்றேன். நம்ம செய்யறோம், ஆனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது நான் சொல்லக்கூடாது. நீங்க பேசிட்டீங்க, நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. அதை ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்க பாயிண்ட் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க பாயிண்டே நான் சொல்றேன், அதை அவங்க பேசுவாங்க, அதுக்கு நான் பேசுவேன். பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். கை தட்டுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5% போய் சொல்லி தான் கல்யாணம் பண்றாங்க. எந்த கல்யாணமும் 100% உண்மையா நடக்குதான்னு ஏதாவது ஒரு சரித்திரம் உண்டா? கிடையவே கிடையாது. 5% அனைவருக்கும் வணக்கம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இது உங்க மனசுல நீங்க தூங்கும் போது பொய் சொன்னலன்னு உங்க மனசே உங்களை என்ன பண்ணும், சுட்டி காட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 விஷயத்தை நான் உங்க டீமுக்கு வந்து விளக்கிடுறேன். எங்கள் அணியினர் பேசும்பொழுது எப்பயுமே உண்மைதான் பேசணும், அது வந்து சமாளிக்கணும்னு சொன்னது அவங்க வந்து ஒரு வார்த்தையை மாத்திட்டாங்க. நீங்க என்ன அர்த்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாளித்தல்னாவே பொய் சொல்றதுதான் சமாளிக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல நீங்க எடுத்துக்கிட்டது கிடையாது. சமாளிக்கிறதுனாவே என்ன, சமாளிக்கிறதுனா என்ன அப்படின்னா சமாளிக்கிறதுனா என்னன்னா நான் சொல்ற உண்மையை கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த எதிர்கொள்வது, நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை வந்து எதிர்கொள்வேன் அப்படின்றதான் சொல்லியிருக்கணும். சமாளிக்கிறது என்றது கூட ஒரு 75% தான் கரெக்ட். எதிர்கொள்வது என்றதுதான் கரெக்டான தமிழ் பொருள். அது அதே மாதிரி இவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு சின்ன பொய் தானே சொல்றோம். ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால்ல ஒரு துளி விஷம் போட்டாலும் விஷம் தான், அந்த பாலே ஃபுல்லா விஷம் ஆயிடும். அதேதான் ஒரு பொய் தானே சொன்னோன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, பொய் வந்து சொல்லக்கூடாது. நம்மளுடைய சார் கூட சொன்னாங்க, நிறைய அவையார் சொன்னாங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, கற்பனைப்படுவது சொல் திறவாமை, அதாவது சொன்ன சொல்ல காப்பாற்றுறது தான் கற்பு. அப்ப அந்த காலத்துல இருந்து மனிதனுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா வாழ்க்கையில பொய் சொல்லாத, பொய் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயம் கஷ்டப்படுவேன். குறிப்பா பெத்தவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதா? இன்னொரு விஷயம் பிள்ளைங்களுக்கு சொல்றது இல்லை என்னன்னா, யார் வந்து பெற்றோர்களை மதிக்கிறாங்களோ அவங்கதான் மத்தவங்களை மதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ யாரை மதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும். இப்ப வந்து சில பிள்ளைங்க எங்க அப்பா ஏதோ விழுந்துரும், இல்ல விளையாட போற இடத்துல பால் அடிபடுறோம், வீட்டுக்கு வந்தா அப்பா திட்டுவாரு, அதை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்பா அடிபட்டு இருக்கிறத பார்த்து கேட்பாரு, என்னப்பா தலை
பொய் சொல்லியிருக்காங்க. பொய் சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி சும்மா சாதா வீக்கம் தான் போலன்னு விட்டுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் பால் சமைக்க வலிக்கும் இல்லையா, புரியுதா? அப்ப அந்த பையன் எனக்கு உண்மையா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்ப சென்னைக்கு மாசம் மாசம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஏன்னா பால்ல அடிபட்ட உடனே அந்த பிளட் என்ன ஆயிட்டு பிரெயின்ல கிளாட் ஆயிட்டு. அவன் சொன்ன அன்னைக்கே அடிபட்ட அன்னைக்கே அவன் உண்மையா சொல்லியிருந்தா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பையன் என்ன பண்ணியிருப்பாரு, அப்பயே அந்த பிளட் கிளாட் ஆனதை சரி பண்ணியிருப்பாங்க. அவன் சொல்லாம விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ண, 2 வருஷம் கழிச்சு அதை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அடிபட்டுது. அப்ப செக் பண்ணும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு இது அடிபட்டு கிளாட் ஆனது, இது கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில சொல்ற ஒரு பொய்யால வாழ்க்கை முழுவதும் அவன் மட்டும் கஷ்டப்பட மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்க சொல்ற ஒரு பொய்யும் உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய சார்ந்த உறவினர் எல்லாரையும் என்ன பண்ணும், பாதிக்கும். சொல்றது புரியுதா? அதுதான் பொய் என்பது சமாளிக்கிறது இல்லை, அது வந்து எதிர்கொள்வது. அந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சும்மா 10 நிமிஷம் தானே வந்துட்டேன்றீங்க. அப்ப அவங்க வந்து திரும்ப போன்ல கேட்பாங்க 10 நிமிஷம் என்ன ஏன் 1/2 மணி நேரம் ஆச்சு கேட்பாங்க. அப்ப அது ஒரு பொய் சொல்லுங்க. ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு பொய் சொல்லி நீ என்ன பொய் சொன்னேன்னு உனக்கு தெரியாது. ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன பின்னாடி சொல்லிருக்கோம்ட்டு நீயே என்ன பண்ணுவ, யோசிப்ப. அதனால வாழ்க்கையில தயவு செஞ்சு தப்போ ரைட்டோ சரியோ தவறோ உண்மையை சொல்லி திட்டு கூட வாங்கிக்கோ, பரவாயில்ல. சொல்றது புரியுதா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க சொல்லி திட்டு கூட வாங்கிக்கிங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு திட்டு ஒரு 5 நிமிஷம் மனசுல கஷ்டமா இருக்கும், ஐயோ திட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் நம்ம அது வந்து பழகி போயிடும். சரி, உண்மையை சொல்லி கடைசி வரைக்கும் நல்லா வாழணும். போய் சொல்லுங்க. டாபிக் போகும்போது உங்களுடைய டாபிக் தான் வந்து சுலபமாக ப்ரூவ் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ஆனால் 2 பேருமே வந்து அதை ஆணித்தரமாக செய்ய தவறிட்டீங்க. அன்றாட வாழ்க்கையில் உங்கள் டீம் தான் ஜெயிக்கணும். ஆனால் அப்பாரை பார்த்தா அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதனால் மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் அதை கவுண்டர் பண்ணிங்கன்னா தான் பேலன்ஸ் வரும், நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்ம முடியுமா? ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு. இருங்க, இப்போ இவங்களை கவர் பண்ணுவோம். ஒரு கல்யாணம்னாலே 1000 பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 100 உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்றதே கிடையாது சார். அது அதே மாதிரி பசங்களை வந்து நாங்க வந்து அப்படியே பொய் சொல்லுங்க, இங்க போனீங்கன்னா இத்தனை பொய் சொல்லுங்க, அங்க போனா அவ்வளவு பொய் சொல்லுங்கன்னா நாங்க சொல்றது இல்லை. சின்ன இது இப்போ ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எழுதாம போயிடுறாங்க. போன உடனே என்னது மிஸ் கேட்பாங்க, மிஸ் ஒன்றும் இல்லை மிஸ், எனக்கு நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லணும். நான் இல்லை கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தேன் அப்படின்னா மிஸ் அந்த நேரத்தில் திட்டுவாங்க. அந்த மாதிரி சின்ன பொய் தான் சார் நாங்கள் சொல்றது. வேற இந்த மாதிரி சமாளிக்கிறது கொஞ்சம் சொல்லலாம்னு தான் சார் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பொய் சொன்னீங்கன்னாக்க வெளியில போய் எதுவுமே வந்து சமாளிக்கவே முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. சமாளிக்கிறதுனால உண்மையே கிடையாது சார், அந்த இடத்துலயே பொய் வந்துருது. ஹானஸ்டா அவங்க 4 பேர்த்தையும் சொல்லுங்க, பொய்யே இது வரைக்கும் அவங்க சொல்லலையா வீட்டுல அப்படின்னு ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி 8 மணிக்கு நீங்க ஃபங்க்ஷன் முடியும்னு போட்டிருந்தீங்கல்ல, இப்ப 8:25 இது உண்மையா இல்ல பொய்யா? இந்த மாதிரி சிச்சுவேஷனை சமாளிக்கிறது பொய் சொல்லவே சொல்றது. பொய்ங்கிறது நம்ம உருவாக்குறது, அதுவா அமைச்சிடுறது. சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் சார் பொய். சார் நான் கரெக்டா உண்மையை பேசுறேன், பொய் சொல்ல சொல்றீங்க. உங்ககிட்ட பாயிண்ட் கொடுக்கணும். முடியாது, வாழ முடியாது, வாழவே கண்டிப்பா முடியாது சார். என்ன எத்தனை தடவை பசங்க வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பசங்க சொல்லியிருக்காங்க மீட்டிங் போகிறது தான் எல்லாம் வர்றது. நீங்கள் 4 மணிக்கு போகிறீங்க, 7 மணிக்கு தான் வராங்க, நீங்கள் 5 மணிக்கு 6 மணிக்கு சொல்லியிருக்கோம். நான் என்ன
டைம் இன்டென்ட் பண்ணணும். அந்த இன்டென்ட் பண்ண டைம் தான் நம்ம போடுவோம். அது இன்ஃபார்மும் பண்ணணும். அது எப்போ வராங்களோ அப்போ ஆரம்பிக்க. 1 மணி நேரம் லேட்டாக வரீங்க, 1 மணி நேரம் லேட்டாக முடியுது. நான் என்ன சொன்னேன், இன்டென்டட் டைம் தான் 8 மணிக்கு போடுவேன், 6 to 8 வரைக்கும் போட்டேன். நீங்கள் லேட்டாக வர்றதால லேட்டாக போகுது. அது நம்ம கையில் கிடையாது, அது பொய் கிடையாது. அதே மாதிரி தான் சார் இருக்கும். இல்லை நான் வந்து 6 மணி அதாவது நான் 6:30 தான் ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சிட்டு 6 மணிக்கு போனேன்னா நான் தப்பு. என்னுடைய இன்டென்ஷன் வந்து நான் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகிறேன்னு போட்டேன். அதனால் 6 மணிக்கு சொல்லிட்டேன். வராததால நான் லேட்டாக ஆரம்பிக்கிறேன். அது வந்து பொய் கிடையாது. இந்த பசங்க 8 மணிக்கு முடியுங்கிறாங்க சார். அது வேற. முடிக்கிறதுன்றது கண்டிஜென்சி நான் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் ஹேப்பனிங்ஸ். புரியுதுல்ல? அது வந்து நம்ம கையில் இல்லை. இப்படி ஒரு மீட்டிங் நடத்துகிறோன்னு போகிறோம், மழை பெய்யுது. நீங்கள் மீட்டிங் நடத்துகிறான்னு சொன்னீங்களா, மழை ஏன் நடத்துகிறேன்னு கேட்டால் மழை பெஞ்சிச்சு, பாசிபிலிட்டி இல்லாமல் ஆகிடும். ஏதாவது ஒரு கண்டிஜென்சி எக்ஸிஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஜென்சினா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், அந்த ப்ராமிஸ் கான்ட்ராக்டில் வரும். லா ஆஃப் கான்ட்ராக்ட். லா ஆஃப் கான்ட்ராக்டில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நான் 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹேப்பனிங் ஆஃப் அனதர் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு நான் வந்து அவன் எக்ஸம்ட் ஆகிடும். நேச்சுரல் கலாமிட்டி நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி தான் வந்து அது நம்ம கையில் இருந்து நான் இன்டென்ஷனலாக ஏமாத்தேன். நான் வந்து அல்டிமேட்லி நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மைக்கு வந்து பேஸ் இல்லை. நான் வந்து இன்டென்ஷனல் பொய்க்கு நான் வந்து அதுதான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்னுடைய நோக்கம் என்ன, அதை ஏமாத்துறோன்னு ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா அதுதான் பொய். சமாளிக்கிறது நீங்கள் அதை ப்ரெசன்ட், அதுதான் உங்களுக்கு சொன்னால் ப்ரெசன்ட் பண்ண ஒழுங்கு. அது உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பொய்யை வந்து சமாளிக்கிறது வேற, பொய்யை மறைச்சிட்டு பேசுறது வேற. ரெண்டுத்தையும் வித்தியாசம். இல்லை நீங்கள் அதை ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ணலான்றான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் அது ஃபைனலாக சொல்ல முடியாது. அதுதான் போக முடியாது, அது மாதிரி போக முடியாது. நான் கடைசியாக சொல்லிடுறேன். ஓகே நீங்கள் ஓகே. என்னுடைய பிள்ளை வந்து சொல்ல போகிறேன். மாமா லேட்டா இருக்காங்க. அது எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கிளிக் ஆச்சு. இல்லப்பா, நான் ஒரு ஆர்கியூமெண்ட் மாமா பத்தி சொல்றேன். மாமா எப்பவுமே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வீடியோஸ் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் டைமிங் சொல்லுவாரு. 6, 4, 5 டைமிங் கரெக்டா சொல்லுவாரு. நாங்க மாமா கிட்ட ஒரு வருஷமும் நாங்க சொல்லுவோம், மாமா நீங்க ப்ரையாரா சொல்லுங்க, அப்பதான் அவங்க அட்லீஸ்ட் மோர் ஓவர் நம்ம நினைச்ச டைமுக்கு வருவாங்க. நான் மாமா கிட்ட எப்பவுமே பேசுறேன். ஸோ மாமா ஆனா என்ன பண்ணுவாரு, நம்மளால மற்றவங்க ஏமாறக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு அப்போ மாமா அந்த சொல்லும் போது எனக்கு என்ன தெரியுமாச்சு, அப்போ மாமா சொல்லி எல்லாரும் லேட்டா வராங்க. ஸோ அப்போ ஒரு சமயமும் எல்லாம் சேர்ந்து மாமாவை ஏமாத்துறாங்க எனக்கு இருந்துச்சு. ஆனா இத்தனை தடவை மாமா ஏமாறுந்தாலும் பட் ஸ்டில் அவருக்கு கரெக்டான டைம் மட்டும் தான் கொடுக்குறது. இது வரைக்கும் ப்ரையரான டைம் அது மாதிரி மாமா ஏமாத்துற மாதிரி அவர் இது வரைக்கும் இத்தனை வாட்டியே அவர் ஏமாறுந்தாலும் இந்த இத்தனை தடவை அந்த கஷ்டத்தை வச்சிருந்தாலும் எப்பவுமே அவர் பாயிண்ட் மட்டும்தான் இருப்பார். ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தலான்றதுல முக்கியமா என்ன பொய் சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளை வந்து ரொம்ப அதிகமா சம்பளம் வாங்குறாரு. பொண்ணு வீட்டுல சொல்ற முதல் பொய்யே அதான் இருக்கும். மேக்சிமம் அதிகமா இப்ப சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அவங்க வாங்குற சம்பளமோ என்னமோ ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 10,000 வாங்குறாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க 50,000 வாங்குறாரு, 50,000 ரூபாய் வாங்குறாரு, 40,000 ரூபாய் வாவ். நேர்ல பார்த்துதான் கல்யாணம் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி கருப்பா இருக்கிறவரை சிறப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். பொண்ணு பார்த்து கல்யாணம், நீங்க சொல்றது கல்யாணம் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்ன்றதுதான் சொல்றீங்க. அந்த கல்யாணத்துக்கு சொல்ற பொய்யதான் நான் சொல்றேன் ஒழிய நேர்ல மாப்பிள்ளையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் மாப்பிள்ளை என்ன கலர்ல இருக்காரு, என்ன பண்றாரு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரை 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றீங்க.
இந்த மாதிரி சொல்ற ஒரு பொய் என்ன ஆகும்னா கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்து வர ஒவ்வொரு செலவும் போதும் அவங்க பொண்ணு வந்து கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எங்க நீங்க கொடுக்குற சம்பளம் 10,000 10,000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? 40,000 ரூபாய் சொல்றேன், 40,000 ரூபாய் சொன்னாங்க. இந்த பொய் வந்து அவங்க லைஃப் லாங் வரும். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வரும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அது வரும். பிள்ளைங்க படிக்கிறதுல இருந்து எல்லா செலவுலையும் வரும். அதே மாதிரி நானே வந்து அவங்க பசங்கள்டே சொல்லியிருக்கேன், எங்க போனாலும் பிரச்சனைகள் பசங்க விளையாடும் போது வராம இருக்காது, கண்டிப்பா வரும். வரும்போது யார் யார் அடிச்சாலும் சரி, யார் கூட போய் பிரச்சனை பண்ணாலும் சரி, கண்டிப்பா வந்து சொல்லணும். ஏற்கனவே ஒரு தடவை வந்து சொல்லாதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது இந்த பசங்களுக்கே தெரியும். அதனால ஒவ்வொரு தடவை அந்த பொய் சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்துட்டு போறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க பேரண்ட்ஸ்? அந்த நிமிஷத்துல 2 அடி விழும், வாங்கிக்க வேண்டியதுதான். பண்ண தப்புக்கு அடி வாங்குறதுன்றது கவுண்டர் பண்ணதுன்னா அடுத்த உங்க மெம்பரை தான் கவுண்டர் பண்ணணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா மெம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ்லாம் பேச விடுங்க சார். இன்னொரு மெம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சார். அவங்க சொல்லி எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் 2 பேர் வந்துருக்காங்க. உங்களுக்கு சொல்லி நடுவில் வந்து நம்ம பாதி வந்துட்டு 3 பேர் இருக்காங்க. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து அன்றாட குடும்பம், அன்றாட குடும்ப வாழ்க்கையில பொய் சொல்லாம வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும், பொய் சொல்லாம வாழ்க்கை நடத்த முடியும், குடும்பத்தை நடத்த முடியாது இன்னொரு டீமும் பண்றாங்க. ஆனா இந்த உங்க டீம் வந்து பொய் சொல்லாம குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு ஆய்வு பண்ணிருக்காங்க. முடியும்னு நீங்க ஆய்வு பண்றாங்க. நீங்க வந்து 2 மெம்பர் ஆட் பண்ணுங்க. நீங்க டீம்ல ஆட் பண்ணிடுச்சு. உங்க அடுத்த மெம்பர் வரும் சார். நீங்க அடுத்த சார் இல்ல நீங்க அவங்கள அலோவ் பண்ண முடியாது. நீங்க தான் அப்போ ஒன்றும் இல்லை சார். பாயிண்ட் போயிட்டு சொல்லுங்க நீங்க. அதாவது எப்படி வந்து நான் வச்சிருக்கேன். சார் பொய் இல்லாமல் லைஃப் லீட் பண்ணவே முடியாது சார். பொய் இல்லாமல் லைஃப் லீட் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து டேக் ஹோம் மெசேஜ் சார். யாராலும் ஒருத்தவங்க எவ்ரிபடி இல்லை 5% அந்த டிகிரி வேணால் மாறுமே ஒழிஞ்சு, அதர்வைஸ் யாராக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஈவன் யோகா ரொம்ப மகான்கள் யோகிகள்லாம் கூட லைட்டாக எல்லாம் போய் சொல்லியிருந்தாங்க சார். சரியாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க சொன்னதை தான் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பாயிண்ட் தான் கரெக்டு. அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். அதை எப்படி வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பொய் சொல்லாமல் எப்படி வந்து பொய் சொல்லணும் அப்படின்றத சொல்லணும். அது நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது உண்மை, நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு சப்போர்ட்டிங்காக நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்கள் பாயிண்ட் நிற்காது. நிற்காது அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் சொல்லிட்டேன் உங்கள் டாபிக் தான் ஈஸி.
ஆனா போறத பார்த்தா நீங்க தோத்துவீங்க போல இருக்கு. சார் உடல்ல ஒரு காலேஜ்லேயே என்ன நடக்குது, ஒரு கம்பெனியோ காலேஜ்லையோ எதுலையோ என்ன நடக்குது, ஆனஸ்டாக இருக்கிறவங்க சர்வே பண்ண முடியாது, டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறவங்க தான் சர்வே பண்ணுறாங்க. அவங்க வந்து 1008 போய் பாயிண்ட் தான் அவர் சொன்னாரு. 2 பாயிண்ட் 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. 2 பேரும் இருந்தாங்க கம்பெனில. ஒருத்தனால வந்து பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. அதே இன்னொரு ஆள் வந்து உண்மையா இருந்தாருதான் அது கவனிங்க. அதே இன்னொரு ஆள் இருந்தாருதான் அவர் உண்மையா இருந்தா வந்து பல கோடி ரூபாய் வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஆச்சு. லாங் ரன்ல வந்து உண்மை தான் நிற்கும். ஷார்ட் டேர்ம்ல 2 அம்பானிங்க இருக்காங்க. 2 அம்பானிங்க இருக்காங்க. என்ன அம்பானியும் 2 பேரும் வந்து அவங்க அப்பா சொத்த 2 பேரும் அப்பவே சொன்னேன். ஒரு ஆள் வந்து உலக பணக்காரங்க முதல்ல போயிட்டான். ஒரு ஆள் வந்து மோடி ஆகிட்டு இப்போ கடமை சுத்தமாக வந்திருக்கான். என்ன காரணம்? என்ன காரணம்? பேசுறாங்க இந்த சைடு வந்து அந்த சைடு கொண்டு போறாரு. ஷேர் இஷ்யூ பண்ணும்போதே வந்து கலப்பைகளை சொல்லி அந்த கம்பெனி இப்போ அவன் வந்து கொடுக்கப்பட்ட அதே பணம் அதே இது உண்மை நிற்காது. புரியுதுங்களா? கன்ஃபியூஷன் ஜெயிக்கிற மாதிரி நாங்க சொல்றது போய் ஜெயிக்கிற மாதிரி பொய் வந்து நான் பெரிய லெவல்ல சொல்லி அதை சமாளிக்கணும் சார் சீக்கிரம் தீர்ப்பு சொல்லுங்க அப்போ ஆனந்தம் வராங்க. இப்படி பொய் சொல்லாமல் கண்டிப்பாக ஒரு டெய்லி லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியாது. பொய் சொல்ல முடியாதுன்னா அப்படி நம்ம ஏதாவது உண்மையாக மறைப்போம், அதுவும் பொய் தான். நம்ம வரணும்னு சொல்கிறோம், 7 மணிக்கு வரணும்னு சொல்கிறோம், நம்ம அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதோ வந்து 5 நிமிஷத்தில் வரேன்னு அது பொய் சொல்லலை, உண்மையாக கொஞ்சம் மறைக்கிறோம், அவ்வளோதான். இப்போதான் வீட்டிலேருந்து கிளம்புறேன்னு சொல்லாமல் வந்துட்டு இருக்கேன் ஆன் த வே. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகே கிளம்பிட்டாங்க வந்துருப்பாங்க ஒரு தோரணை போகுது. பொய்ன்றது நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஆஸ்பெக்டில் பொய் சொன்னால் தப்பு தான். பட் நம்ம டெய்லி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு சொல்லி தான் ஆகணும், சொன்னால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அடி வாங்கி தான் ஆகணும். வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அந்த சின்ன சின்ன ஒரு அட்லீஸ்ட் உண்மைகளை மறைச்சாகும். சில உண்மைகளை மறைக்கலனாலும் அடி விழதான் செய்யணும். அதான் பொய் சொல்லாமல் இல்லை, பொய் சொல்லாமல் ஆக முடியும். அட்லீஸ்ட் உண்மையாவது கொஞ்சம் மறைச்சாகும், கொஞ்சம் நேரத்துக்கு மறைச்சாகும். பொய் சொல்லாமல் ஆழ முடியாது, முடியாது. முடிவு வேணும். இப்படி தோற்றுவாங்க நான் நினைக்கவே இல்லை, கனவு கூட நினைக்கல. பேச தெரியல அவங்க அன்றாட வாழ்க்கையில பொய் பேசாம இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையே வந்து பொய்களை மறைக்க ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லி இன்னொரு பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லி அதை கூட்டிட்டு தான் போறோம். நம்மளே குறைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் நம்ம எடுக்கிறது. அது பிள்ளைகிட்ட ஆரம்பிக்கிறதாகட்டும், கல்யாணத்தில் நீங்கள் சொல்கிற கல்யாணத்தில் ஆரம்பிக்கிறதாகட்டும், எத்தனை திருமணங்கள் அந்த சொன்ன ஒரு பொய்யால், கொடுக்கப்பட்ட தவறான நகைகளால், கொடுக்கப்பட்ட தவறான வாக்குறுதிகளால், ஏமாற்றப்பட்டதால் முறிஞ்சு போய் சிலது வந்து முடியாமல் கடமைக்குன்னு குடும்பம் நடத்திக்கிறது. காரணம் என்னன்னா அந்த கல்யாண டைமில் சொல்லப்படுகிற பொய்கள். இதையே இவ்வளோதாங்க, என் பொண்ணு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, என் பொண்ணு இவ்வளோதான், நகை இவ்வளோதான், என்னால் முடிஞ்சால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்ட கல்யாணங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஃபால்ஸ் ஹோப், ஒயிட் லைன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஃபால்ஸ் ஹோப். அந்த ஃபால்ஸ் ஹோப் வந்து இருக்கிறதே வந்து வாழ்க்கையை ரொம்ப கெடுக்கிறது. நீ பையனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து வாழ்க்கைன்னா ஏமாற்றப்படும் போது அந்த இவெண்ட் பண்ணுறத நீங்களும் வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க. பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த பிள்ளைங்களை ஏமாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு நீ போடா இதை வாங்கி தரேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் போட நல்லா டெஸ்ட்டில் மார்க் வாங்கினா 30 வாங்கினா ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். போகிறான் பையன் வந்து 30 மார்க் எடுத்துடுறான். வந்து கேட்குறான் அப்பா கிட்ட 30 மார்க் வாங்கிட்டாரு. வெரி குட்ரா மார்க் எடுக்கணும்னு சொன்னேன். அடுத்தது ஆஃபீஸில் வந்து நீ 50க்கு 50 எடு நான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. இது ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில் டெய்லி நடக்கிற ஒரு பையன் வந்து ஓகேப்பா அப்படின்ட்டு போயிடுறான். ஆனால் வந்து அங்கே உடைக்கப்படுகிறது வந்து அந்த அப்பாவுடைய எண்கள் உடைக்கப்படுது, அப்பாவுடைய இன்டெகிரிட்டி உடைக்கப்படுது. இதுதான் அன்றாட நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களில் நடக்கப்படுகிற பொய். இந்த பொய்யை உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. இது வந்து சமாளிக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட், நீங்கள் சொன்னது சமாளிக்கிறோம். ஏன் சமாளிக்கிறீங்க? தேவையில்லையே. அவன் கேட்டால் தம்பி உனக்கு வாங்கி கொடுத்துட்டா என்ன சொல்லியிருக்கலாம், அந்த அப்பா என்ன சொல்லியிருக்கலாம், நான் சொன்னேன்டா இன்னைக்கு எனக்கு முடியல நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். அதுதான் சமாளிக்கணும். அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை வந்து சமாளிப்புகள் தான் ஓடுது, ஏமாற்றுதல்ல ஓடாது. புரியுதா? அதான் நீங்க சொல்லிருக்கணும். நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்கன்னா உங்களுக்கு கேஸ் நிற்கும். பட்டிமன்றத்துக்காக சொல்ல நான் வந்து இதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஏமாற்றி பிள்ளைங்களை வளர்க்கக்கூடாது. உண்மையை சொல்லி உண்மையை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத போகும்போது அதை சமாளிக்கணும். உண்மையை எக்ஸிக்யூட் வந்து நடைமுறைப்படுத்த முடியாத போது அதை சமாளிக்கிறது எப்படின்னு சொல்லணும். இப்போ ஒருத்தர் வராரு, இன்னொரு எக்ஸாம்பிள், இது ஒரு 3வது நான் சொல்றேன். ஒருத்தர் வராரு, ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து பணம் நிறைய கடன் வாங்கிக்கிறாருன்னு தெரியும். அவர் உங்ககிட்ட வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 50,000 கடன் கொடு, மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட பணம் இருக்கு. நீங்க என்ன சொல்லலாம்? தம்பி பணம் இல்லடா என்கிட்ட, காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் உங்ககிட்ட பணம் இருக்குட்டு. நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. நீங்களும் போன ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுது. அவரும் வந்து உங்களை போய் தப்பாக நினைக்கிறேன். நீங்களும் வந்து அவரும் வந்து இது 50,000 என்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் வந்து உனக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன், வேற செலவு இருக்கு, நீ வேற எங்கேயா பார்த்துக்கோ, இல்லை வந்து இந்த பேங்க்ல வந்தா நான் வந்து இது பண்ண. இதுதான் சமாளிக்கும். இதுதான் உண்மையான பாலிஷ் வே ஆஃப் டெல்லிங் தட் ஐ வாண்ட் யூ வில் நாட். நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு மனசு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு, இது மாதிரி என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை போய் சொல்லுங்க. அதே சிச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. புரியுதுங்களா? டெய்லி அதுதான் சொன்ன. பிள்ளைங்கிட்ட வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தான் வந்து பிள்ளைங்கிட்ட வந்து கேட்டால் ஒரு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, பிள்ளைங்கிட்ட பயத்தை உருவாக்குறது தாய்மார்கள் இல்லை. குடும்பத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக சொல்லணும். குடும்பங்களில் வந்து பிள்ளைங்களுக்கு பயம்னாலே என்னன்னு உருவாக்கும் தெரியுமா உங்களுக்கு? பிறக்கும்போது பிள்ளைங்களுக்கு பயமே கிடையாது. மற்ற எல்லா குணமும் இருக்குது. பயம்ன்றது வந்து நம்ம ஊட்டி வளர்க்குறது. நாங்கள் போவார் வீட்டில் போனால் பிசாசு அப்படின்னு சொன்னால் பிசாசுன்ற கான்செப்டை உருவாக்குறது, பயம்ன்ற கான்செப்டை உருவாக்குறது நம்ம. அது தப்பு பண்ண பயப்படும். ஆனால் தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து பயத்தை ஏற்படுத்திவிடும். நம்ம போனால் பூச்சாண்டி வருவோம், பிடிச்சிடறாங்கன்னா பூச்சாண்டி வரைக்கும் எங்கேயும் வந்ததான் தெரியல. ஆனால் அந்த பூச்சாண்டிக்கு பயந்து பிள்ளைங்கலாம் வாழ்வது. புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் பூச்சாண்டி வருதுன்னு தெரியாது. காரணம் என்னதான் அவன் அம்மா தான். புரியுதுங்களா? நான் எப்படி வந்து அப்பா உள்ள இருந்து வந்து வெளியே வந்து கடனாக வந்தோடனே அப்பா இல்லைன்னு போய் சொல்கிறான்னு போது அவங்க உடஞ்சி போயிடுது. அவன் அப்பான்ற கான்செப்ட் வந்து உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் அப்பாவை நம்புடா, என்னடா நான் சொல்றேன்னா கேட்க மாட்டேன்னா கீழ்ப்படிய மாட்டான், நம்ப மாட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே இன்சிடென்ட் தான். அந்த ஒரு இன்சிடென்ட்டு உள்ள அப்பா இல்லடா போய் சொல்றா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு அதுக்காக. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் அவனை ஓதுனாலும் அவன் நம்ப மாட்டான். அப்பான்ற கான்செப்டே போயிடுச்சு. அதனால இன்றைக்கு நம்ம முடிவு பண்ணோம், நமக்கு டைம் ஆகுது. அதனால இது வந்து நான் காரணம் கிடையாது. 8 மணிக்கு தான் முடிக்கிறது பிளான் போட்டேன், எல்லாம் லேட் ஆகும். அதனால இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், நமக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக் வந்ததால நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். போய் பேச மாட்டோம் ப்ளீஸ். குடும்பத்துக்கு இட் ஷுட் பிகின் வித் ஃபேமிலி. ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து, அதாவது ஹஸ்பண்ட்ஸ் வந்து
ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா ஒய்ஃபை ஏமாத்தினால தான் வந்து ஹஸ்பண்ட் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை மறைக்கிறாங்க. அது ஏமாத்துறதுல மறைப்பாங்க நிறைய விஷயத்தை, ஹஸ்பண்ட் மறைப்பாங்க. ஒய்ஃபுங்களாம் இந்த ட்ராமாலாம் போடாங்களா கவனிச்சு பதில் ஒய்ஃபு வந்து நிறைய விஷயத்த வந்து ஹஸ்பண்ட் நாலேஜுக்கு கொண்டு போக மாட்டோம். அப்படியே மூடி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அப்படியே ஒரு சாராம் சொன்னால் அவருக்கு போகும். அப்புறம் பின்னாடி அவர் தெரிய வந்து ஏன் அதெல்லாம் இருக்கிற சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு காரணத்தால் தான் கிட்ட சொல்ல சொல்லாமல் இருக்கிறது வேற, மாற்றி சொல்றது வேற. சொல்லாமல் இருக்கலாம் ஒரு சூழ்நிலை காரணமாக இல்லை டைமிங் காரணமாக சொல்லாமல் இருக்கணும். அது பொய் கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது பொய் கிடையாது, மாற்றி சொல்றது. சரிங்களா? அப்போ டெய்லி லைஃப்பில் வந்து மாற்றி சொல்லுங்க, டிலே பண்ணி சொல்லுங்க, நான் பொய் சொல்லுவேன். ஆனா வந்து பொய் சொல்லாம நீங்க அந்த டாபிக் தான் உங்க டாபிக் தான் நிற்கும். அன்றாட வாழ்க்கையில டெய்லி சமாளிப்பு தான் பொய் சொல்லிதான் ஆகணும். பொய்யா பொய் நான் என்ன சொன்னா இன்டென்ஷன் டு ஸ்பீக், அந்த இன்டென்ஷன் தான் கடைசியாக முக்கியம். உங்க எண்ணம், நீங்க எந்த எண்ணத்தோட ஒரு காரணத்தை மறைக்கிறீங்க இல்லை வந்து மாற்றி சொல்றீங்கன்றது முக்கியம். புரியுதுங்களா? சமாளிங்க, மாற்றி சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணி வரப்போ எனக்கு பொய் பேச முடியாது சார். அம்மா ஜாயிண்ட் ஃபேமிலி தான் எங்க வீட்டில், நான் உண்மையை சொல்லி தான் திட்டுவாங்க. இங்க இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது சொல்லி 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 நான் உண்மையை பேசி பேசி சொல்றீங்களா? உண்மையை சொல்லி திட்டுவாங்கன்ட்டு. உண்மை சொல்லி திட்டுவாங்கனாலும் உள்ளுக்குள்ள யார் திட்டுறாங்களோ சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ இந்த பொண்ணு திட்டுவாங்க, வெளியே திட்டுவாங்க, வெளியே உள்ளுக்குள்ள என்ன சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னீங்க கல்யாணம் என்ன சொன்னீங்க, கல்யாணம் லவ் பண்ணாங்க, ஒரு 2 பேர் லவ் பண்ணாங்க. லவ் பண்றதுன்றது ஆக்சுவலா மொத்தம் வந்து டெஸ்ட் பண்றது. என்ன டெஸ்ட் பண்றாங்க? என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? அதுதான் வந்து நம்ம லவ் பண்ணோம்னு சொல்றோம். அது ஒரு இன்சிடென்ட் ஒரு பேச்சு ஒரு நியூஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்கு அந்த பொண்ணோ அந்த பையனோ எப்படி ரியாக்ட் பண்ணலாம், இவன் நமக்கு ஒத்து வருவானா அப்படின்னு. இந்த மோமெண்ட் 2 பேரும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இன்னொரு பொண்ணோ அந்த பையனுடைய வந்து பொய் இருக்குது தெரிஞ்ச உடனே அப்பவே அந்த ஒரு உணவு இது நமக்கு தெரியாது. கல்யாணம் ஆன பிறகு வருமா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு அது ஏமாற்றப்படும் போது அந்த ஏமாற்றம் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஆகும் வரைக்கும் வந்து ஒரு தடவை ஏமாற்றினா அந்த கல்யாணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னா மறக்க முடியாது. 10 மோன் போடுறேன்னு சொல்லி 10 மோன் போடுறேன்னா இது போடுறேன்னா சொல்லி பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ எனக்கு முடியலன்னு சொல்லிட்டா நல்லதாக குடும்பம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து அவர் மைண்ட் என்ன ஓடிட்டே இருக்கோம். அதை 2 பவுன் அவர் வந்து ஒரு லைஃப்பில் வந்து 100 பவுன் கூட சம்பாதிப்பார். ஆனால் வந்து அந்த கல்யாணத்தை ஏமாத்தினாங்கல்ல அது வந்து அது வேண்டாம். கல்யாணம் பெரிய பெரிய சார் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில தானே நாங்கள் பேசுவோம். அது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அம்மா பிடிக்குமா ஒய்ஃப் பிடிக்காதா அவர் யார் சார் சொல்லுவாரு? அவர் யார் சொல்லுவாரு? இல்ல யாராவது எங்க கிட்ட அம்மான்னு சொன்னா சமாளிக்கணும். அம்மா பிடிக்குன்னா இப்போ கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன் எனக்கு அம்மா பிடிக்கும், ஏன்னா பெற்றவங்க மதிக்கணும், என்ன பண்ணாலும் மதிப்பேன். எனக்கு ஒய்ஃப் பிடிச்சுதான் ஆகணும், பிடிக்கலன்னா நான் வாழ முடியாது. கொண்டு போறேன் போய் பேசலாம் சொல்லி டாபிக் விடுவோம். யார் வந்து இன்ன வரை போய் பேசாம லைஃப்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லாம இருக்காங்க? என்ன சொன்னேன் என்னன்னா உண்மையை போய் தள்ளி போட்டு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க சமாளிப்பு. அதுதான் சமாளிப்பண்றாங்க. போய் சொல்லலாம் எப்படி சொல்றாங்கன்னா நீங்க ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது வரைக்கும் உலகத்துல பிறந்தவங்கள ஆமா உலகத்துல மனுஷனா பிறந்து பொய் சொல்லாத இருந்த ஒரே ஒருத்தர் தான் இந்த ஹிஸ்டரி, ஹியூமன் ஹிஸ்டரியில. அதுதான் வந்து அந்த அபிராமலாம் வந்து பெரிய ஆளாலாம் பயங்கரமாக ஏமாத்திரம் பொய் சொல்லுவோம், மோசம் ஏமாத்திரம் எல்லாரும் ஏமாத்திரம். உலகத்துல மனுஷனா பிறந்து பொய் சொல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து இருந்து இறந்த ஒரே வருஷம் ஒரே ஜீசஸ் மட்டும்தான். அவர்தான் கடவுளே மனுஷனா வந்து சொல்றீங்களா முடியாது, முடியும் என்று நிரூபித்து காட்டினவர் அவர்.
பார்த்து நீங்கள் கற்றுங்க அப்படின்னு. அப்போ அவர் நிறைய சுச்சுவேஷன் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னா டேக்ஸ் கட்ட சொன்னாங்க. அந்த ரோம அதிகாரிக்கு டேக்ஸ் கட்ட நம்ம சீக்கிரம் கேட்டேன், நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, அவருக்கு வருமானம் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், டேக்ஸ் கட்ட சொன்னாங்க, கட்டி தான் ஆகணும். நீ போயிட்டு அந்த ஆற்றுல போயிட்டு ஒரு மீன் வரும், மீன் வாயில் வந்து ஒரு காசு இருக்கும், அந்த காசு எடுத்து உனக்கு எனக்கும் உனக்கும் சேர்த்து ஒரு டேக்ஸ் கட்டிடுவாங்க. அது அவருடைய பவர். ஜீசஸ் கடவுளாக வந்தார், மனுஷனாக இருக்கிறாரு, ஒருத்தவங்க அதிகாரத்தை ட்ரீட் பண்ணிடும். நான் வேணாம், எனக்கு ஒன்றும் வருமானம் இல்லை, ஏமாற்றேன். நான் அந்த டைமில் கூட அவர் என்ன சொன்னார், இதை கொண்டு கட்டு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் சிலுவைக்கு அறைய போகும்போது என்ன சொன்ன அடிச்சிடறோம், அடிக்கும் போது சொன்னான். அவர் என்ன சொன்னார், என் மேலே தப்பு இருந்தால் என்ன தப்புன்னு சொல்லு, நீங்கள் ஏன் அடிக்கிறார், காரணம் இல்லாத ஏன் அடிக்கிறார். அதாவது வலிக்குது, தேவையில்லாமல் அடிக்கிறாங்க. கோவத்துலேயும் என்ன சொல்றாரு, போய் சொல்றாரு, இல்லை சோப்படல சொல்றாரு, என் மேலே யாராவது தப்பு இருந்தால் எந்த தப்புன்னு சொல்லு, தப்பு இல்லைன்னா ஏன் என்ன அடிக்கிற. அது உண்மை. அதனால் உண்மையாக இருக்க முடியும் நினைக்கிறது இயேசு. அந்த இயேசு விட்ட நீ ஜெபம் பண்ணணும். நமக்கு பர்சனலாக இருக்க லைஃப்பில் பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், இந்த வர ஜென்ரேஷன் நம்ம ராகவேந்திர நம்ம ஜென்ரேஷனில் போய் பேசாமல் வளரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. அதனால் வந்து